பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். சுமந்தரரே, என்ன ஆயிற்று? மைந்தன் ராமன் எங்கே? மருமகள் சீதை எங்கே? சுமந்தரரே, மன்னித்து விடுங்கள் அரசே. பணி முடிக்க இயலாமையால் நானி நிற்கிறேன். சுமந்தரரே, சீதையும் வரவில்லையா? என் பேச்சு சிறிதும் எடுபடவில்லையோ? ஆம் அரசே, முடிந்தவரை முயற்சி செய்தேன். ராஜ கட்டளைப்படி நடக்க சக்தி இல்லை. உங்கள் சுமந்தரனை தண்டியுங்கள். என் மன்னவனே, இந்த சுமந்தரனை தண்டியுங்கள். இல்லை, மன்னவன் என்று என்னை சொல்ல வேண்டாம். இன்று அயோத்தியிலே அரசரும் இல்லை, ஆட்சியும் இல்லை. ஆம் சுமந்தரரே, அயோத்தியிலே ஆள்பவன் என்று ஒருவன் இருந்தால் அந்த புறத்திலே ஆட்சி மாற்றம் நடந்திருக்காது. மன்னன் குருதேவருடன் விவாதிக்காமல், மதியுக பத்திரிகளை கலக்காமல், ஒரு அகங்கார அலங்காரியின் கைபொம்மையாக மாறி மரபுகளை எல்லாம் வேறுவானா? சுமந்தரரே, சுமந்தரரே, இன்னும் என்னை மன்னனாக மதித்தால் என் ஆணையை ஏற்றுக்கொண்டு இப்போதே இக்கடமே என்னை தேரில் ஏற்றி வனத்திலே விட்டு விடுங்கள். ராமன் இல்லாத அயோத்தி என் உயிரை சுடும் தீ. தவறு அரசே. உன் போன்ற தீரன், வீரன், நேர்மையாளன் அழுது புலம்புவது அழகல்ல. இந்த மதிப்பீடுகளுக்கெல்லாம் நான் தகுந்தவன் அல்ல. கொடுமைக்கு துணை போறேன். நான் மனிதன் அல்ல. அரசே, உத்தம குணங்களே வடிவாக வந்த சத்தியராமனை பெற்ற சரித்திர நாயகன் நீ. வாக்கினை காப்பாற்ற ராஜ மாளிகையை, மணிமுடியை தியாகம் செய்தவனை சிறுமைப்படுத்தி விடாதே. குருதேவா, உத்தமனான அந்த மைந்தனை பெற்றவனாயிருந்தும் அவனுடைய மனப்பக்குவம் எனக்கு வரவில்லையே. மைந்தன் ராமனுக்கு ராஜ்யம் தருவதாக சொல்லி ராஜ்யத்தை விட்டே துரத்தினேன். புண்படுத்தியும் அவன் புன்னகையுடன் சென்றான். அந்த மைந்தனை பிரிந்த பிறகும் என் உயிர் போகவில்லையே. பாவியிலும் மகா பாவி என் போல் யார்? என் இறைவா, என் வாழ்நாளில் சிறிதாவது சீரிய பணி செய்திருந்தால் ராமனுக்கு பதிலாக எனக்கு கானக வாசம் கொடு. இந்த மாளிகை வாசம் எனக்கு தாங்கவில்லை, தாங்கவில்லை. மன்னா, காலமறிந்த ஞானி, சூரிய குலத்தின் வீரியமுள்ளவன், நீ குழந்தையைப் போல் தேம்புவது பெருமை அல்ல. ஜீவ மரணம், லாப நஷ்டம், பாசத்துக்குரியவர் வருவதும் பிரிவதும் இவை எல்லாமே காலத்தின் பிடியிலே. எப்படி இரவும் பகலும் வருவதை யாராலும் நிறுத்த முடியாதோ, அப்படித்தான் மனிதனுடைய வாழ்க்கையிலும் இன்ப துன்பம் வருவதை நிறுத்த முடியாது. அதனால்தான் தீரன், வீரன் அழுவது ஆண்மைக்கு அழகல்ல. மனம் குழம்பும் போது எனது அறிவு செயல்பட மறந்து விடுகின்றதே குருதேவரே. அரசே, ராமன் மீது அன்பு வைக்காமல் ஆசை வைத்ததால் தான் இன்று நீ கலங்குகிறாய். கருத்து கண்களை திறந்து பார். ராமனை பற்றிய பெருமையில் தலை நிமிர்வாய். சற்று அமைதியாக சிந்தித்துப் பார். ராமன் செய்தது எப்படிப்பட்ட செயல்? இத்தனை பெரிய சாம்ராஜ்யத்தை இழந்தும் சிரித்துக் கொண்டே வனம் சென்றானே. எதற்கு? தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்பதை காட்டுவதற்கு. தியாகம் செய்ய தயங்காத ரகுவம்ச கீர்த்தியை நிலைநாட்டுவதற்கு. சொந்த நலனுக்காக ரகுவம்சத்தார் வாக்கு மாற மாட்டார் என்று சுட்டி காட்டுவதற்கு. ராமனை பார்த்தாயே, சிறிது கூட சலனமடையவில்லையே. அதுபோல் லட்சுமணன் போனான், சீதையும் போனாள். அவள் ஒரு அரசரின் மகளாயிருந்தும் ஒரு சக்கரவர்த்தியின் மருமகளாயிருந்தும் கூட மகிழ்ச்சியுடன் வனம் சென்றாள். மூவரும் அவரவர் கடமையை செய்தார்கள். அந்த மூவருக்காக நீ பெருமையில் பூரிக்க வேண்டிய நேரம் இது. முனிவரே, எளிதாக சொல்லிவிட்டீர்கள்.
என்னால் முடியவில்லையே. ஏமாற்றங்களை சந்திக்கும் போது இமயம் போல் இருக்க வேண்டும். காவலனின் துயரங்களில் யாவருமே பங்கு பெறுகிறார்கள். இதை மறக்கக்கூடாது. நாடு பெரிது, நமது துயரங்களோ மிக மிகச் சிறிது. என் மன்னவா, ஸ்ரீராமனும் மீண்டும் மீண்டும் சொன்னது இதுதான். அன்பு தந்தையே, மைந்தன் ராமனுக்காக வருந்தாதீர்கள். உங்கள் வேதனை என்னை சுட்டுவிடும். ராஜ்யம் இழந்தது என்னை புண்படுத்தவில்லை என்று தம்பி பரதனுக்கும் ராமனுடைய செய்தி, ராமன் மீது உள்ள பாசத்தால் சத்தியமான தந்தையை துயரப்படுத்தாதே என்று. மன்னவா, ராமனின் க்ஷேமத்திற்காக தங்கள் துயரங்களை பொறுத்துக் கொள்ளுங்கள். எதற்கு வேதனை மன்னவா? இந்த சமயத்தில் ராமன் இங்கில்லாத நினைப்பில் அயோத்தியே அழுது கொண்டிருக்கிறது. தாமும் இனி அழுதால் ஆறுதல் அளிப்பது யார்? அமைதியுடன் நீங்கள் இருந்தால் துன்பம் எங்களை இன்று அதிகம் பாதிக்காது. அழுது கொண்டே இருந்தால் கண்ணீரும் இருக்காது. அழாதிருங்கள் சுவாமி. ராமன், லக்ஷ்மணன், சீதையை தாம் மீண்டும் சந்திப்பீர்கள். கலங்காதீர்கள் மன்னவா, கலங்காதீர்கள். ஓம். ராணி, ராணி, பயமே இல்லை, பயமே இல்லை. சுமந்திரர் திரும்பி விட்டார். ராமன், சீதை, லக்ஷ்மணன் கங்கையை கடந்து காட்டுக்கு சென்று விட்டார்கள். இனி பயமே இல்லை. நம் கொடிதான் பறக்கும். மந்த்ரா, மன்னவர் இதையெல்லாம் கேட்டு மன்னர் சுமந்திரரிடம் என்ன சொன்னார்? என்ன சொல்ல, ஒரே புலம்பல். பக்குவமாக குரு வசிஷ்டர் 1000 நீதிகளை எடுத்து பேசி பேசி அதை நிறுத்தினார். அப்புறம் சும்மா இருந்தாரே தவிர எதுவும் பேசவில்லை. ஆகாயத்தை பார்த்து கண்கள் நிலைக்க நிலைக்க படுத்தார். ராமா, 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 ராமா. கௌசல்யா, 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 மன்னவா, சுவாமி. கௌசல்யா, நீ எங்கே இருக்கிறாய் சுவாமி, தேவி? சுவாமி, நீ எங்கே இருக்கிறாய்? சுவாமி, கௌசல்யா, சுவாமி. நீங்கள் ஒருவரும் என்னை விட்டு போகாதீர்கள். உங்களை என் கண்ணால் பார்க்க முடியவில்லை. உன் கையால் என்னை பிடித்துக்கொள் கௌசல்யா. என்னை பதறாதீர்கள் பிடித்துக்கொள். சுவாமி. பக்கத்திலேயே இருக்கிறேன் சுவாமி. இருங்கள். உங்கள் பக்கத்திலேயே இருக்கிறேன் சுவாமி. பயணத்தின் இறுதி கட்டத்தில் இருக்கிறேன் கோசலை. சொல்வார்கள், மரணத் தருவாயில் கண்களுக்கு எதுவுமே தெரியாதென்று. அமங்கலமாக பேசாதீர்கள் சுவாமி. தைரியத்தை கைவிடாதீர்கள். உங்களுக்கு சுமந்திரர் சொல்லவில்லையா? தாங்கள் இதே நிலையில் புலம்பிக் கொண்டிருந்தால் அது ராமனையும் பாதிக்கும் என்று. குருதேவர் அறிவுரையை சிந்தியுங்கள். பெற்ற தாயே, பெரியவர் குருதேவரின் உரைகளை கேட்டு பொறுமையுடன் இருக்கிறேன். குருதேவர் கலங்காதே என்றாரே, தாங்கள் அழவே கூடாது சுவாமி, அழவே கூடாது. அரசன் அழவே கூடாது. பொறுமையாக நான் அழாமல் இருக்கிறேன். ஆனால் அரசன் மரணத்தை நினைக்க கூடாதா? தாம் கலங்காதிருங்கள். எங்களுக்கு ஆதரவு யார் இருக்கிறார்கள்? வாழ்வதற்கு ஏனோ எனக்கு விருப்பமில்லை தேவி. அப்படியெல்லாம் நீங்கள் பேசக்கூடாது சுவாமி, பேசவே கூடாது. கர்ம பலனை யார் மாற்றுவது ராணி? முன் செய்த தீவனையின் பலனை அவன் அனுபவித்துத்தான் தீருவான். உலகாளும் சக்கரவர்த்தியானாலும் அவனுடைய ஆற்றல், அவன் செய்த தர்மத்தின் பலன்
கர்ம பலனை அனுபவிப்பதிலிருந்து அவனை காப்பாற்றாது. இதுதான் விதியின் விளையாட்டு. கர்மா சக்தி மிக்கது. அதன் எதிரே எந்த ஒரு சக்தியும் செயல்படாது. அன்று அன்று அந்த அந்தக முனிவர் வெந்த நெஞ்சத்துடன் சாபம் தந்தார். அவரைப் போலவே மகனை பிரிந்து வடிவேன் என்று முன் செய்த பாவத்தின் முடிவுகளை சந்திக்கும் நேரம் நெருங்குகிறது. மாமுனிவரே, உமது சாபம் என்றுமே பொய்யாகிவிடாது. நானும் அன்று நீங்கள் பட்ட வேதனையில் துடிக்கிறேன். யார் அந்த முனிவர்? எதற்காக சபித்தார் உங்களை? சிரவணகுமாரனின் பார்வையற்ற தந்தை. சிரவணகுமாரன்? யார் சிரவணகுமாரன்? துன்பத்தில் ஏதேதோ பேசுகிறீர்களா? இல்லை இல்லை, பேசவில்லை. இது நிகழ்ந்தது கௌசல்யா, இது நடந்தது என் இளம் பிராயத்தில். அப்போது நம் திருமணம் கூட ஆகவில்லை. அன்று நான் யுவராஜன் 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 இளம் பருவம், பயம் தெரியாத நேரங்கள். திசையெட்டும் தசரதனின் வில்லாண்மையை வியந்து பேசிய நாட்கள். சப்தம் கேட்டு சரம் தொடுப்பதில் நான் நிபுணன். மக்கள் அதிசயித்தார்கள். ராஜகுமாரன் தசரதன் வெறும் சத்தத்தை கேட்டே இலக்கை குறிவைக்கிறான் என்று.